இந்த போராட்டங்களில் எல்லாம் இயேசுவானவரோட விசுவாசம் எப்படி இருந்தது? நம்ம எல்லாரும் இயேசுவின் மேல் விசுவாசம் வச்சிருக்கிறோம், உண்மைதானே? ஆனா இயேசுவுக்கு இருந்த விசுவாசம்னு என்னைக்கா யோசித்திருக்கிறோமா? கிறிஸ்துவானவர் எப்படி வெற்றி சிறந்தார்? ஜெபித்து பிதாவுக்கு ஒப்பு கொடுத்து வெற்றி சிறந்தார். ஜெபம், வேத தியானம், தேவ சித்தத்திற்கு ஒப்படைத்தல், இதாங்க கிறிஸ்துவிடம் காணப்பட்ட விசுவாசம், இயேசுவின் விசுவாசம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு அற்புதமாய் வெற்றி சிறந்தார். அதே போல கடைசி நாட்களிலே வாழக்கூடிய நமக்கும் ஒரு கடுமையான போராட்டம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கெத்செமனே அவருடைய வாழ்நாளின் கடைசியிலே ஏற்பட்டது போல, பயங்கரமான பாடுகளின் பாதையை, பாடுகளின் பாத்திரத்தை அவர் சந்திக்க நேரிட்டது போல, மீதமானவர்களுக்கும் கடைசி நாட்களின் தேவ ஜனத்திற்கும் ஒரு கெத்செமனே இருக்கிறது. அந்த கெத்செமனே என்ன தெரியுமா? ஜேக்கப்ஸ் டைம் ஆஃப் ட்ரபிள், யாக்கோபின் இக்கட்டு காலம். அது குறித்து நீங்கள் படிக்க வேண்டும். அது ஒரு பெரிய பாடம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களிலே யாக்கோபின் இக்கட்டு காலம் என்று படிக்கலாம். எரேமியா காலத்தில் எங்கே யாக்கோபு இருந்தார்? ஆனால் அந்த யாக்கோபு இக்கட்டு காலத்தை குறித்து எரேமியா பேசுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கெத்செமனேயை கடந்து சென்றது போல, கடைசி நாட்களின் கர்த்தருடைய பிள்ளைகளும் நீங்களும் நான் இந்த உலகத்தின் கடைசியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், கடைசி மணித்துளிகளில் இருக்கிறோம். நமக்கும் ஒரு கெத்செமனே காத்திருக்கிறது. அந்த மீதமானவர்கள் கெத்செமனேக்கு பேர் தான் யாக்கோபின் இக்கட்டு காலம். என்ன சொன்ன தெரியுமா? இயேசு நின்றது போன்று தேவ ஜனம் நிற்க வேண்டும்.